rise above. Ariza shirts and trousers. இந்த தீபாவளிக்கு நம்ம பூர்விகால விவோ மொபைல் வாங்கி 10 மடங்கு மகிழ்ச்சி பெறுங்க. Vidian Vogue for the joy of cooking. அச்சம் என்பதில்லையே. அச்சம் இல்லைக்காக நான் எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணானா மர்டர் எல்லாம் சொல்ல முடியாது. 10-11 years old. Okay. Streetsல நிறைய ஸ்டோன் பெல்டிங் நடக்குது. Lots of freedom fights. We were like best of friends. We got afraid. So this guy just moved a little bit and a bullet came in and he got shot from his back. Backல ஒரு சின்ன ஹோல் முன்னாடி ஃபுல்லா வெளிய வந்துச்சு. அவ்வளவுதான். I have seen literally his intestine in my hand and I kept it in. It was really traumatic. போனாரோட ஒரு தரம் தான் போயிட்டாங்க. 80 daysல நான் நினைக்கிறேன் 65 days இல்லைன்னா 50 days ஆனா என் கூட தான் இருக்கேன். என்கிட்ட நிறைய வீடியோஸ் இருக்கு, பட் அதை கொடுக்க மாட்டேன். பர்மிஷன் இருக்கு வாங்கணும். காஷ்மீர்ல அந்த டம்பிள்ஸ் இருக்குல்ல, 2 டம்பிள்ஸ் நான் தான் வாங்கி கொடுத்தேன். ஆனா நீங்க யூஸ் பண்ணுங்க. எஸ் தட் ஐ பிகாஸ் ஐ நோ வேர் எக்ஸாக்ட்லி டு கெட் them. that's ஒரு சாங் சொல்லுங்க. அவர் சொன்ன சாங் ஒரு தமிழ் சாங். we used to make fun of that. No na sudana mogini. I do not know the lyrics, but one song has got into my mind because gymல இருக்கு. போக na sudana mogini. ஹலோ பிரதர், வணக்கம். வணக்கம் பிரதர். ஸோ ரியலி உங்க முகத்திலே தெரியுது அந்த ஒரு சந்தோஷம். அமரன் 3 days சக்சஸ்ஃபுல்லா 100 crore கிளப்லயும் ஜாயின் பண்ணிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய கங்க்ராட்ஸ். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. இது நம்ம உங்க சப்போர்ட் தான். நிச்சயமா மக்கள் சப்போர்ட் தான். கண்டிப்பா. ஸோ ரிலீஸ்க்கு முன்னாடி உங்களை இன்டர்வியூ பண்ணும்போது ஐ வாஸ் லைக் லிட்டில் கியூரியஸ். ஏன்னா படத்துல மற்ற நிறைய பேர் ஒர்க் பண்ணிருப்பாங்க. பி சிவகார்த்திகேயன் ஒர்க் பண்ணிட்டு அவங்க எல்லாருக்குமே வந்து காஷ்மீர் புதுசு, அந்த கிளைமேட் புதுசு, அங்க இருக்கிற நிலவரம் எல்லாமே புதுசு. பட் உங்களுக்கு அது அப்படி இல்லை. பிகாஸ் யூ ஆர் ஏ காஷ்மீரி. யூ நோ எவ்ரி நூக் அண்ட் கார்னர். காஷ்மீர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்க ஊர்லயே ஒரு ஷூட்டிங் அமரன், அதுல நீங்க நடிக்கிறீங்க. அதுவும் காஷ்மீரி டர்ன் இன்டு எ மிலிட்டன்ட். சோ யாருக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு சான்ஸ்ல? ஐயோ, இதுதான் எனக்கு அது பத்திலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு பெரியான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்காக நான் தேங்க்ஃபுல் டு த பேனர் ராஜ் சார் அண்ட் ஆல்சோ த டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி அண்ட் ஆல்சோ டு த ப்ரொடக்ஷன் RKFI. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான் மை தேங்க்ஸ் டு தெம். அண்ட் இப்போ எஸ் காஷ்மீரில் வரும்போது இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்ட். இதுக்கு முன்னாடியே லியோ நடக்குது, பட் அது விண்டர்ஸில் நடந்துச்சு ஷூட், ஸ்னோவில். பட் இது ஒரு பெரியான ஸ்ட்ரெச், டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ், அப்புறம் நிறைய விஷயங்கள் இருந்தாங்க இந்த மூவிக்காக. ஸோ இட் வாஸ் எ ரியலி சோல்ஃபுல் ஜர்னி. ரொம்ப எனக்கு நீங்க போனீங்களா லியோ ஷூட்டிங்லாம் போய் பாத்தீங்களா? அப்போ லியோ ஷூட்டிங் இருக்கும்போது நான் சென்னையில தான் இருக்கேன். பட் அது லியோக்கு ஒரு பேட்சா இருந்துச்சு. அந்த பேட்ச்காக அவங்க வந்துட்டாங்க. ஸோ அவன் பேட்ச் முடிச்சு அப்புறமா சிவா சார் இருக்காங்க, அந்த லியோ டீம் வந்துட்டாங்க காஷ்மீர். ஸோ சிவா தான் சொன்னாங்க, தம்பி ஒரு நல்லான ரெஸ்டாரண்ட் சொல்ல, இவங்க எல்லாருக்கும் ஒரு ட்ரீட் கொடுக்கலாம். அவங்களுக்கு எல்லாம் நான் ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட், அந்த ரெஸ்டாரண்ட் பேர் அஹதூஸ், சூப்பரான ரெஸ்டாரண்ட் இருக்கும் ஸ்ரீநகர்ல, கூப்பிட்டுட்டு எல்லாம் அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு. விஜய் சார் இருந்தார் அப்போ? விஜய் சார் நான் பார்க்கல, பட் ஐ ஹவ் சீன் லோகேஷ். No, it was all ADs, I guess. எல்லா ஒரு டீமா இருந்துச்சு, the people who came from there. So I actually had no clue about them, but சரி ஓகே, no problem. ரைட். எங்களுக்கு இப்போ படமா பார்க்கும்போது தோ இட் வாஸ் ஒரு ரியல் ஒரு பயோபிக் அபவுட் மிஸ்டர் முகுந்த் வரதராஜன் இருந்தாலும் படமா பார்க்கும்போதே we were like, என்னடா இது, இங்க ஒரு ரொம்ப ஒரு அன்சர்டைனான ஒரு லைஃப்ல எப்ப என்ன நடக்கும்னு தெரியாது. ரொம்ப இப்ப நம்ம ரோட்ல யாராச்சும் ஒரு பிஸ்டல் பார்த்தாவே அப்படி பயப்படுவோம். ஆனா அங்க சர்வசாதாரணமா AK-47 ரோட்ல எல்லாமே வச்சிட்டு இருக்காங்க. மிலிட்டரியன்ஸ் இருக்காங்க, ஆப்போசிட்ல இருக்கவங்க இருக்காங்க. அது எவ்வளவு ஒரு பயமான ஒரு வாழ்க்கை. உண்மையிலே காஷ்மீர் இருக்க பீப்புள் வந்து கொஞ்சம் பயந்துதான் வாழ்ந்து ஆகணுமா? இல்ல பிரதர், இப்போ நீங்க பாருங்க, நீங்க இப்போ இந்த நாடு ஒரு மக்கள் இருக்கீங்க, உங்களுக்கு ஹீட் நல்லா தாங்க முடியும். வேற ஒருத்தருக்கு இந்த ஹீட் தாங்க முடியாது. நார்த் வரும்போது பசங்க அவங்களுக்கு இந்த ஹீட் தாங்க முடியாது. ஆனா ஒரு அடாப்டேஷன் இருக்கு. நம்மளுக்கு என்னன்னா, நமக்கு கிளைமேட் பத்தி ஒரு டென்ஷன் இல்லை. நம்மளுக்கு என்ன டென்ஷன்னா, இது ஒரு அன்சர்டினிட்டியா இருந்துச்சு முன்னாடி, இப்போ இல்ல, இப்போ ஓகே பக்காவா இருக்கு. ஒரு அன்சர்டினிட்டியா இருந்துச்சு. ஸோ அந்த சின்ன இருக்கும்போது நீங்க அப்படியே வளர்ந்துறீங்க. அந்த அன்சர்டினிட்டி பார்த்து டெய்லியே நீங்க ஒரே ஒரு விஷயங்கள் பாக்குறீங்களே, அது ஒரு மனசுலேயே ஃபிட் ஆகும். ஸோ அது ஒரு ஃபேர் ஃபேக்டரை போயிடுச்சு. சரி, இது நம்மளுக்கு டெய்லியா தானே நடக்குது, ஆல்ரெடி அந்த மனசு அப்படியே அடாப்ட் ஆகும். சரி, இது ஒரு பிரச்சனை இல்லை, நார்மலான லைஃப், நம்மளுக்கு இதே நார்மலான லைஃப். ஸோ அது அப்படியே போயிடுச்சு. ஸோ ஆல்ரெடி இட் இஸ் மைண்ட் மென்டாலிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு ஒரு மைண்டான ஒரு கண்டிஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் இப்போ ஸோ ஐ ஃபெல்ட் இட் ரியலி ஈஸி டு ஆக்ட் ஆஸ் வஹீத் கேரக்டர். ஐ வாஸ் ஏபிள் டு ஜஸ்டிஃபை இட். ஏன்னா ஒரு எமோஷன் இருக்கு உள்ள. இந்த மாதிரி விஷயங்கள் நான் கண்ணிலே பார்த்தேன். நிறைய விஷயங்கள் நான் ஆல்ரெடி ஹவ் சீன்.
ஸோ அதுக்காக ஐ வாஸ் ஏபிள் டு ரீலிவ் தட் ரீக்ரியேட் அந்த ரீக்ரியேஷன் ஈஸியாக எனக்கு தோணுது. ரைட் ஓகே. ஏன்னா எல்லாருக்குமே இந்த ஒரு சின்ன வயசுல ஏதோ ஒரு சைல்ட்ஹுட் ட்ராமா வந்து மறக்கவே முடியாது. இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான விஷயங்கள்ல ஹேவ் யூ எவர் விட்னஸ் சின்ன வயசுல உங்க கண்ணெதிரே பார்த்த ஒரு பாம்பு பிளாஸ்டோ இல்ல சம் மர்டர் ஆர் சம் கன் மர்டர் எல்லாம் சொல்ல முடியாது பிரதர். இப்போ பாருங்க, நீங்க ஒரு 2016 and 2011 ஐ வாஸ் அரவுண்ட் மேபி 10-11 years old. ஸோ அந்த டைம்ல நிறைய மனசு அவ்வளோ யூஆர் நாட் க்ரோன் அப், பட் ஸ்ட்ரீட்ஸ்ல நிறைய ஸ்டோன் பெல்ட்டிங் நடக்குது, லாட்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஃபைட்ஸ் சார்ட் ஆஃப் ஸ்லோகன்ஸ் எல்லாம் அது கேட்டுக்கும். அப்படியே ஒரு அன்ரெஸ்டா இருக்கு, கம்ப்ளீட் ஷட் டவுன். there's a thing called curfew. if there's a curfew nobody can move out of their houses. internet இல்ல, ஸோ ஒரு மாதிரி டென்ஷனான இருக்கு. ஸோ பட் we used to see it as a sports. ஏன்னா வெளியே நிஷன் outside people are throwing stones, கத்துறாங்க, நம்மளுக்கு ஒரு that was giving an adrenaline rush. என்ன நடக்குது, வா பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி I had a friend, his name was Zahid. we were like best of friends அந்த டைம்ல. நம்ம இது சரி பார்க்கலாமா, ஏதாவது ஒரு நடக்குது வெளியே, வா பார்க்கலாம். ஸோ வெளியே வரும்போது we just came out of the house and rally was going on, and then they opened fire. Army, police or some, we have no clue because we were too young at that point of a time. So they opened fire and we got afraid. So this guy just moved a little bit and a bullet came in and got shot. He got shot from his back. Backல ஒரு சின்ன ஹோல், முன்னாடி ஃபுல்லா வெளியே வந்துச்சு, அவ்வளோதான். I was not able. I have seen literally his intestine in my hands, and I kept it in, and it was really traumatic. So I have seen this stress. So I have overcome this stress now. It is like really, it was எனக்கு இவங்க எல்லாம் ஷூட்டிங் வரும்போது சொல்றாங்க, ஏய் இந்த மாதிரி நடக்குதுடா, ஏய் ஆக்சுவலா I've seen this, like எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, பார்க்கலாம் வா. அது லைக் உங்களுக்கு ஒரு பயம் இல்லையா? இல்லடா நான் this is over தானே. பட் இட் ஹாஸ் நெவர் ஹேப்பன். தட் ஸ்ட்ராட்டஜி ஆஃப்டர் 2014 and 16 அது எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ ஒரு புதுசான காஷ்மீர். ஓகே வெரி நைஸ். ஏன்னா இப்போ குறிப்பா படமாவே பார்க்கும்போது இட் வாஸ் லைக் ஒரு பீக் மூமெண்ட் அந்த டைம்ல. நீங்க எக்ஸாக்ட்டா நீங்க சொல்றது 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நடக்கிற ஒரு கதையா இருக்கு. இப்போ படம் எடுத்த ஷூட்டிங் ஸ்பாட்டே சோஃபியா, அது வந்து ரொம்ப ஒரு பதட்டமான ஒரு இடம் அங்க காஷ்மீர்லன்னு கேள்விப்பட்டோம். சோ அங்க ஷூட் பண்ணும்போது how did they get permission? எல்லா இடத்துக்கும் எப்படி பெர்மிஷன்? ஏன்னா அவ்வளவு ஈஸி இல்ல. இப்போ என்னன்னா, ஒரு நீங்க ஒரு ஆர்மி யூனிட்க்கு ரெகக்னைசேஷன் கொடுக்குறீங்க, சரிங்களா? அது ஒரு சப்போர்ட். ஏன்னா ஆர்ஆர் பத்தி நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி இருக்கு. ஸோ ஆர்ஆர் மேபி மைட் பி இன் அ பேட் இமேஜ் ஆர் அ குட் இமேஜ், தட் இஸ் அ செகண்டரி திங் ஃபார் பீப்புள் ஆஃப் காஷ்மீர். பட் ஃபார் மோஸ்ட்லி ஒரு ரெகக்னைசேஷன் கொடுக்கறதுக்காக they have actually went ahead to show support and salute to the people. Adakaga army, and also we had Colonel Vinod sir. So it is actually, he took this project personally, I feel. So in order to get all the permissions from MOD, Ministry of Defense and stuff, he was the only one person responsible all of this. So அவங்கனால தான் இதெல்லாம் பெர்மிஷன்ஸ் கொடுக்க முடியும். அப்புறம் அங்கே local production இருக்குங்களே, so they used to do recce and we used to see, okay, this. So in order to see that this is a safe place, they will collab with the army people. ஸோ ஒரு ஆர்மி ஒரு கொலாபரேஷன், ஒரு லோக்கல் ப்ரொடக்ஷன் ஒரு கொலாபரேஷன், அதுக்கப்புறமா நம்மளுக்கு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் எல்லாம் இதெல்லாம் கிடைக்குது. சூப்பர். ஏன்னா படம் பார்க்கும்போது லிட்டரலா நம்ம படத்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ எடுத்தோம். அப்போ மிஸ்டர் ஸ்ரீ சொல்லியிருந்தாரு, ஸோ நீங்க படம் முடியும் போது கண்டிப்பா அழுவலாம் என் பேரை மாத்திக்கிறேன்னு. சரிங்க. ஸோ த வேர்ட்ஸ் கேம் ரியலி ட்ரூ. எல்லாருமே, நான் மட்டும் இல்ல, மொத்த தியேட்டருமே வந்து அப்படியே அந்த கண்ணீரோட உட்காந்துட்டு இருந்தாங்க. இட் வாஸ் லைக் அவ்வளோ ஹார்ட் மெல்டிங்கா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருக்கும் இப்போ ஆன் த ஸ்பாட்ல பார்க்கும்போது? இட்ஸ் a real story. பீட் அதுக்கு முன்னாடி ஹூவா வி சீனா இருக்கட்டும், அச்சமில்லை சீனா இருக்கட்டும், அண்ட் உங்களை பத்தின வர சீனா இருக்கட்டும், இட் வாஸ் லைக் வெரி க்ளோஸ் டு தி ஹார்ட். உண்மையிலே அந்த மாதிரி பண்ணுவாங்களா? ஒருவேளை ஒரு காஷ்மீரி மிலிட்டன்ஸ்க்கு ஹெல்ப் பண்றதா இருந்தாலும் இல்ல ஒரு இன்ஃபார்மரா இருந்தாலும் there would be அந்த ஒரு மன்னிப்பே இல்லையா? அவங்கள கண்டிப்பா முடிச்சிருவாங்களா? ஆமா, that is true. What is happening அந்த விஷயங்கள் என்னன்னா, இப்போ பாருங்க, I cannot say because I'm a Kashmiri person. By the end of the day, நான் அந்த ஊர் மக்கள் தான். I cannot, in order to keep myself up, I cannot put somebody down. நம்ம பசங்க கீழே, I should not stand on them and, in order to get a little bit of fame, I'll say things. Everyone has a different perspective of looking into life. நீங்க எப்படி பாக்குறீங்க, நான் எப்படி பார்க்கறேன், that is your vision. We cannot change it. But certain situations has come up that people have picked up weapon, rather than it be Kashmiri people or some other person, maybe someone from the different nation comes to India and then try to terrorize people and stuff. So adu vishayangal enna, some people it is always a fight between two when two things are colliding towards each other, the people in between that will be having a lot of stress. இப்போ நான் ஒரு காஷ்மீர் ஒரு மக்கள், and this is Indian army.
and their other side is called the terrorism. So there are three sides of the story. One is the Indian army, one is the terrorism, and another is Kashmiri people. So Kashmiri people, they do not have anything in their hands which they can defend themselves. Indian army has a gun, and the terrorist also has a gun. So Kashmiri Makkal, he has nothing in his hands. Purida Seringla. So sometimes terrorists will come up, they will tell, give us food, give us cook things for us. So they will terrorize you because they have guns and they have power in their hands. So they will terrorize you. You are bound to do that, right? Because the other person is having a gun in his hand. Similarly, now Indian army will come and they will tell you, why have you given them the space? Why do you give them the food? But they don't understand, no, because the other person is also having a gun, because that fear is always there that I have to live the other day. So யாராச்சும் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே so இல்ல. that is no, the other person is getting stressed. Okay. So that is the main story. That is how actually this is building up. So precisely that is the whole situation that has happened, not rather than the terrorism. I'm just telling about what exactly is the ground reality of that place. Now, not in Srinagar city, but in the outskirts, the Shopian, Tral, and the Mari villages. So some people support them, some people support the Indian army. So it is all about the ideology we cannot do. Where I have lived, it is a completely different situation because we live in a city. So it is really difficult for them to come into there, and because they get trapped really easily. So Andamari, I do not have much knowledge, detailed knowledge about them, what exactly has happened. But what we have learned from the stories, this is what exactly happens in those areas. இப்ப படம்ல பார்க்கும்போது எல்லாருமே அவங்க கையில ஹோல்ட் பண்ணிருக்கிறது வந்து ரியல் கன்ஸ், AK-47 இருக்கட்டும், AMG, எதுவா எல்லாமே அவங்க ரியல் கன்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ஹோல்டிங் ரியல் கன்ஸ்? எவ்வளவு வெயிட்டா இருக்கும் அது? அது weight is okay. weight na, or when you hold it for a good amount of time, then the pain starts. ஒரு you are holding ஒரு சீன் பண்ணும்போது ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அப்புறம் 30 minutes அப்படியே ஒரு கன் ஹோல்ட் பண்ணும்போது கை கால் வலிக்கும். ஆனா ரொம்ப வெயிட்டா இருக்கும். even though if it is 5 kgs, நீங்க ஒரு செகண்ட்காக ஒரு மினிட்காக அந்த 5 kgs கையில வச்சானா ஒரு ப்ராப்ளம் இல்லை. பட் அதே 5 kgs நீங்க you are holding for 30 minutes, கஷ்டம் தான். அப்புறம் அந்த BPJ பட்கா அது ரொம்ப ஹெவியா இருக்கும். ஸோ அதனால தான் it was difficult. and also those shoes, அந்த ஷூஸ் அவ்வளோ கம்ஃபர்டபுளா இல்லை. அந்த black color shoes ரொம்ப it was difficult to move with those shoes and stuff. You are not used to those leather boots எல்லாம். ஸோ அதுக்காக ஈவன் தோ ஸ்டாண்டிங்லேயே ஒரு மாதிரி கால் எல்லாம் வலிக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ் ஆயிருந்தது. ஏன்னா இப்போ இவ்வளவு நாள் வந்து சிவகார்த்திகேயன் சாரை பார்க்கும்போது ஐ வுட் பி லைக் ரொம்ப ஜாலியான ஒரு ஆளு, எப்பவுமே ஃபன்னா தான் இருப்பாரு. ஆனா இந்த படத்துல பார்க்கும்போது இட் வாஸ் லைக் லிட்டரலி ஓகே சூப்பர், இவர் ஒரு ஆர்மி ஆஃபீஸர், வணக்கம் சார் இந்த மாதிரி நம்புற போல இருந்துச்சு. அவ்வளோ அழகா ஒரு பண்ணியும் இருந்தாரு. So உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அவரோட அந்த ஒரு பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பார்க்கும்போது? சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் மீட்டிங் வாஸ் இன் பாம்பே. ஹி வாஸ் சிவகார்த்திகேயன். அவங்க ரொம்ப ஜாலியான என் கூட நல்லா he actually spoke very well to me and I am really thankful for that. He has shown that bond towards me. அதுக்காக நீங்க ஒரு கெமிஸ்ட்ரியா பாக்குறீங்க. முகுந்த் வஹீத் and throughout movie Wahid. So in order to bring that to compatibility, he spoke to me very nicely and we had a really good conversation. அதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அங்கே ஆன் தி ஸ்பாட் ஒர்க் அவுட்லாம் பண்ணுவாங்களா? ஏன்னா அது ஒரு பீஃபியா தெரியணும். ஆமா புரியுது. அவங்க ஒரு ட்ரெய்னர் இருக்கும்ல சந்தீபனா. ஸோ காஷ்மீர்ல அந்த டம்பிள்ஸ் இருக்கிற 2 டம்பிள்ஸ் நான் தான் வாங்கி கொடுத்தேன். ஆனா நீங்க யூஸ் பண்ணுங்க. எஸ் தட் because I know where exactly to get them. We were நிறைய we used to sometimes ஃபாரஸ்ட்ல ஆப்பிள் ஆர்ச்சர்ட்ல நம்ம ஷூட்டிங் பண்ணும்போது you have to pump up. ஸோ அந்த மாதிரி we got them the dumbbells and stuff. He actually started doing it. and ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்தோம். சோ சிவகார்த்திகேயன் and the இன்னொரு மிலிட்டரியன் அப்படியே ஜாலியா பைக்ல போயிட்டு முஸ்தஃபாலாம் பாடிட்டு போன் சார். எஸ். சோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது சான்ஸ் கிடைச்சதுன்னா வெளியில அவரை சுத்தி காட்டுற ஒரு சான்ஸ்? அவன் புவன் அரோரா ஒரு தரம் தான் போயிட்டாங்க. 80 daysல நான் நினைக்கிறேன் 65 days இல்லைன்னா 50 days அண்ணா என் கூட தான் இருக்கேன். என்கிட்ட நிறைய வீடியோஸ் இருக்கு, பட் அதை கொடுக்க மாட்டேன். பெர்மிஷன் இருக்கு ஆகணும், அதான் போடலவாடா இந்த மாதிரி பெர்மிஷன் நிறைய இருக்கு. அப்ப உங்ககிட்ட நிறைய இருக்கு. we used to go like அவங்க ஒரு ஃபேமிலி and me, we have almost been to every good place in Srinagar and Kashmir. மொத்தம் அவங்க சிவா சார் ஃபேமிலியா இருந்தாங்களா? அது இருக்கு என் கூட, but I cannot disclose it because personal privacy. So some pictures I have which I can post. Maybe Shiva Anna and Bhuvan Anna has a different bond, but I see him as அவங்க he's a பெரிய ஆள். So I have to ask him, அண்ணா இந்த மாதிரி போஸ்ட் பண்ணலாமா? He was like இல்ல வேணாம். So that is the thing. But that went really good behind the scenes. Bhuvan sir, and it was really fun. Mustafa, and we also used to sing a lot of songs and stuff. And ஏதாச்சும் ஒரு சாங் சொல்லுங்க. அவர் சொன்ன சாங் ஒரு தமிழ் சாங்.
that's what we used to make fun of that, no? Na suda na mogini. He used to tell me, உங்களுக்கு தெரியுமா தமிழ் songs? ஆனா I do not know the lyrics, but one song has got into my mind because gymல இருக்கு போக அந்த மாதிரி ஐட்டம் சாங். Na suda na mogini. Something like that. Okay. And also we used to make இப்போ we are sitting ideally ஒரு 10 பேர் உட்காருவாங்க. So first day you might have seen ஒரு வீடியோல he's holding my hand and trying to do something towards me, and it was in a fun way. So we had that bond right from the beginning. So first I was like anana, because you will be shy அவங்க முன்னாடி, but after 10-15 days you have a really good connect. நீங்க டெய்லியா பேசுறீங்க, you become friends sort of a thing. So அவங்க சொல்றாங்க there's one situation, அமாவாசை. அந்த அமாவாசை சுச்சுவேஷன் தான் நீங்க ஏன் கூட பண்றீங்க. ஒருத்தர் அவங்க ஒரு பேர் அமாவாசை, for votes he will do like this, and then after when he gets into a certain zone அவங்க கை மேல யாரு நீ, உங்க பேரு இந்த மாதிரி தான் இருக்கு. So that bond, that happiness was there always, and he used to crack jokes. தமிழ்லே அவங்க ஜோக்ஸ் எல்லாம் கிராக் பண்றாங்க, ரொம்ப சந்தோஷம். So he used to always keep the set jollyல இருக்கு. அந்த கெமிஸ்ட்ரி எல்லாம் தெரியுது. அவர் 10 பேர் இருக்காங்களே, ஸோ அந்த கெமிஸ்ட்ரியா தெரியுது இவங்க தான் நல்ல மனுஷன். சூப்பர். ஓகே. ஸோ எப்படி படத்துல வந்து நிறைய டயலாக்ஸ் பயங்கர பார்க்கவே அப்படியே வந்து ஒரு அட்ரினல் ரஷ் ஏற்படுத்ததோ, the dialogue அச்சமில்லை லிட்டரலி ஃபயர். அந்த ஒரு மூமெண்ட் அதுக்கப்புறம் பிகாஸ் இட் வாஸ் லைக் ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் சீனா. ஆனா அது அச்சமில்லைக்காக நான் எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணானா, ஏன்னா இந்த மாதிரி அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீதி வாரி விரிந்தி வீதி கிந்திரி போதிலும். So these words were not coming in my mouth, and you have to say very sophisticatedly இந்த மாதிரி விஷயங்கள். பட் அது பண்ணும்போதே you can see my eyes are popping out, ரஷ் ஆயிருக்கு. பிகாஸ் அதுக்கு முன்னாடி அந்த சீனுக்கு முன்னாடியே அவங்க எனக்கு தூக்கி போட்டாங்க, சரிங்களா? So there was a lot of things which were related to it, but because of the length of the movie maybe they have given an editorial cut. So I had a lot of scenes, but they have been cut short. But Wahid had a good character, but still it had a good character. I'm thankful whatever has come out. So it had a really good connect. So in order to and the achamille scene வேற level. Can you அந்த ஒரு ரஷ்யோட சொல்லி காட்ட முடியுமா? Yeah, achamille acham என்பதில்லையே உச்சி மீறி. So it was like that, rush, and it was I guess one take. They have to use a robotic arm for that. Oh, okay. So also you have to be in that zone. You are on the gun and also you have to look into the camera, not look into the camera, and do all of these things. Certain scenes were there which was really intense in the padokaga, so you just go into that zone and you make the people feel. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. Oh great. ஏன்னா படத்துல இந்த மாதிரி படம் முழுக்க வந்து we have seen bomb blast, guns and bullets பார்த்துட்டே இருக்கும். ஆமா. ஏதாச்சும் ஒரு அடிபட்டதோ இல்ல ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட்லாம் ஆச்சா அமரன் பண்ணும்போது? இல்ல ஒரு கரெக்டான டீம், கன் ஹேண்ட்லிங் டீம், எவ்ரிதிங் வாஸ் ரொம்ப ப்ரொஃபஷனலா இருந்துச்சு. எவ்ரிபடி நீங்க கன் யூஸ் பண்ணும்போது அப்புறமா யூ ஹாவ் டு கிவ் ஒரு கன் மேனா இருக்கும், அவன் கையில தான் கன் கொடுக்கணும். அந்த பத்தி யூ ஷுட் நாட் ஷூட் unless and until they tell you to shoot. உங்களுக்கு ஷூட் பண்ண வேணாம். ஸோ ஒரே ஒரு தரம் ஒரு புல்லட், ஒன் புல்லட் கேம், நாட் ஒரிஜினல் புல்லட், பட் there's a burst shot gunல. When you use that, there's a burst shot that comes out. It got struck to one small, it just nibbed him, not much but small slightly, so he got a little scratch. Rather than that everything was fine. avlo yaarku adi patla. But yes, climate changes la nalla pasangalukku jaram இந்த மாதிரி கோல்ட். எவ்வளவு what was that extreme minus level? minus extreme -2 initially -2 மார்னிங் ஈவினிங் அவங்களே எல்லாம் ஐயோ அவங்களால தாங்கவே முடியாது பண்றாங்க. நான் சொன்ன ஒரு ப்ராப்ளம் இல்லை, பட் they used to drink a lot of coffee, tea, அப்புறம் ஜாக்கெட்ஸ் எல்லாம் போட்டு everyone worked really hard. 2 வருஷம் ஆனா ஏன்னா ஒரு ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் சீன்லயே சிவா you would be like வெறும் அந்த ஒரு உள்ள போட்டுருக்க அந்த கட் பண்ணினோட தான் ஒரு பண்ணிருப்பார். எப்படி it was அவ்ளோ கோல்ட்ல அவ்ளோ, and that scene has been taken after summer timeல லைட்டா. so அந்த டைம்ல அவ்ளோ கொல்லூர்ல, ஏன்னா because it was not winter, proper winter இல்ல, it was somewhere, it was spring. so springல மார்னிங் ஈவினிங் தான் ரொம்ப கொல்லூரும், டேல நல்லா வெதரா இருக்கும், சூப்பரான வெதர் இருக்கும். ஆமா. எஸ். ஓகே. சோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு தியேட்டர்ல பழையட்ல சென்னையில பாக்கும்போது? அதான் எனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அம்மா அப்பா தான் காட்டணும், சரிங்களா? ஸோ ஆடியோ லான்ச்சுக்கு போகும்போது அப்பா அம்மா கூப்பிட்டுட்டு நானு. ஸோ they did not call me on sets. ஸோ அவங்களுக்கு ஒரு ரொம்ப சரி ஓகே இங்க எல்லாம் கூப்பிட்டுட்டாங்க, பட் பையன் வரல, லாஸ்ட்ல தான் வந்துட்டாங்க, கூப்பிட்டாங்க வாங்க எல்லா டீம். ஸோ I was like நீங்க கவலைப்பட வேணாம், படம் பாக்குறேங்க. ஸோ படம் பார்க்கும்போது அப்படியே கண்ணில் தண்ணி, அதுதான் எனக்கு ஒரு ப்ரௌடான மூமெண்ட். அதுக்கப்புறமா வயது ஒரு சீன் வரும்போது when they try to kill him and SK sir சேவ் பண்றாங்க, அவன் கை கொடுக்குறாங்களா ராகுல் போஸ், அது ஒரு அப்ரிசியேஷனா மூமெண்ட், எவ்ரிபன் கிளாப்ட்.
அதுக்கப்புறம் கண்டினியூட்டியில் ஒரு சீன் வரும்ல, நான் ஐ வில் கோ டு த ஹாஸ்பிட்டல் தூக்கும்போது சே சார் நான் அவங்க முன்னாடி ஒரு நிமிஷம் கூட பயப்படல சார். ஸோ அதுதான் ரொம்ப எமோஷனல் சீன். பீப்புள் ஆக்சுவலி ஆமாம்மா. ஸோ தே வர் ஏபிள் டு கனெக்ட் இட். இவங்களுக்கு ஒரு பயமே இல்லை. இஃப் மை லைஃப் கோஸ் இட் கோஸ் ஃபார் த நேஷன் அந்த மாதிரி. ஸோ எவ்ரிபடி கிளாப்ட். எனக்கே ஒரு மாதிரி ஐ காட் எமோஷனல், பட் இட் வாஸ் ரியலி நைஸ், என்ஜாயிங். அண்ட் ஆல்சோ ஆஃப்டர் I'm receiving a lot of love from Tamil makkal. Everybody is appreciating rather than it is on my Instagram. Now I am going here and there. Mahabalipuramle எவ்வளோ மகாபலிபுரம்ல ஒரு I will be looking face. ஏன்னா அங்கே தான் தங்கியிருக்கிறேன். ஸோ everybody knows me very well. ஸோ நேற்று போகும்போது வீட்டுக்கு போகும்போது எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நீங்கள் தானே அமரன்ல ரொம்ப நடிச்சிட்டீங்க நல்லா. ஸோ எவ்ரிபடி வாஸ் கிவிங் தட் அப்ரிசியேஷன். இட் வாஸ் ரியலி நைஸ். இட் வாஸ் ரியலி. ஸோ ஐ ஃபெல்ட் லைக் தமிழ் மக்கள் தே ஹவ் அக்செப்டட் மீ, நாட் டிஸ்கிரிமினேட்டட். ஓகே திஸ் கை கம் ஃப்ரம் காஷ்மீரி. அது ஒரு அப்ரிசியேஷன் இருக்குது. இவங்க ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு தமிழ் சினிமாவில் வந்துட்டாங்க. ஸோ அது ஒரு அப்ரிசியேஷன் இருக்குது. அதுதான் எனக்கு சந்தோஷம். ஓகே ஓகே. அமரன் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. we are very happy, proud of this project. நீங்கள் ஒரு காஷ்மீரியில் சொன்னால் எப்படி சொல்லுவீங்க? ஸோ நான் காஷ்மீரில் ஒரு ஃபேமஸான விளாகர். ஏன்னா ஐ மேக் விளாக்ஸ் இன் காஷ்மீரி. அண்ட் தே ஃபீல் அவங்களுக்கு என்னன்னா இவன் ஒரு சின்ன பையன் அவ்வளோ நல்லா தெளிவாக காஷ்மீரி பேசுகிறாங்க. ஐ ஸ்பீக். ஏன்னா ஐ வாஸ் நாட் பாட் அப் பை மை ஃபாதர் அண்ட் மதர். என் கிராண்ட் ஃபாதர் தான் எனக்கு ஹீ பாட் மீ அப். ஸோ காஷ்மீரில் அவன் இப்போ நீங்கள் ஒரு கிராண்ட் ஃபாதரில் இருக்கும்போது he will talk like him, he will enact like him. ஸோ அதனால தான் ஒரு 90-80s ப்ராப்பரான எனக்கு காஷ்மீரி தெரியும். ஸோ காஷ்மீரில் ஐ வில் ஓப்பன் லைக் அஸ்ஸலாமு அலைக்கும் मैं छु उमर फिलहाल यस अस मूवी यथ नाव छु अमरन. तम बड़ जबरदस्त कोर्मुत 100 करोड़ कमाई तो तथ खतर छुस बह तुहद सठा शुक्र गुजार. तमिलनाडु कन लुकन छुस बह सठा शुक्र गुजार. तो मेहरबानी कर अगर तुम पसंद आयु बे गो अक लट सिनेमास मज वुचने तो बे करो लव सपोर्ट एंड ऑल्सो फॉलो गलाटा तमिल. அண்ட் சூப்பரான ஒரு படம் கொடுத்திருக்கீங்க. இந்த வருஷம் ரிலீஸ் ஆன தமிழ் மூவிஸ்ல நாட் ஓன்லி ஃபினான்ஷியலா ஒரு ரெவென்யூ வைஸ் மட்டும் சொல்லல, படமாவே ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு படம்னா அது அமரன். ஆப்வியஸ்லி நான் மட்டும் இல்ல, யுனானிமஸா எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ல நீங்களும் ஒரு ரொம்ப முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கிறது தேங்க்ஃபுல். கடவுளுக்கு தான் தேங்க்ஃபுல். அதுக்கப்புறம் எல்லா அம்மா அப்பாவுக்கு தான் தேங்க்ஃபுல். அவங்க தான் கூப்பிட்டுட்டாங்க எனக்கு சென்னைக்கு. ஃபர்ஸ்ட் வரும்போது நான் நினச்சேன் ஐயோ சென்னையா தாங்க முடியலவா. ஏன்னா நீங்கள் பாம்பே போகிறீங்க, பாம்பே ஒரு மெட்ரோ சிட்டி வேறு ஃபீலிங்காக இருக்கும். நீங்கள் போகிறீங்க டெல்லி, அது ஒரு வேறு ஃபீலிங். ஏன்னா ஒரு லாங்குவேஜ் கனெக்ஷனாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக பேச்சு போடலாம் பசங்க கிட்ட. இங்கே எனக்கு ஒரு கன்ஸ்ட்ரெயினாக ஃபர்ஸ்ட் தெரியுது. பட் ஐ ஜஸ்ட் க்ரூ அப் வித் இட். ஐ வாஸ் லைக் இல்லை நம்ம மக்கள் தானே. ஒரே ஒரு கனெக்ஷன் எனக்கு என்ன தோணுது, பாம்பேல வேற மாதிரி டெல்லியில வேற மாதிரி பசங்க இருக்காங்க. ஏன்னா when you know the language ஒரு கனெக்ஷன் இல்லை. அவங்க ரொம்ப அது ஒன் டயர் சிட்டி, ஃபேஷன் இஸ் டூ மச் அண்ட் பீப்புள் எக்ஸாஜரேட் டூ மச். பட் தமிழ்நாடு ஒரு மக்கள்னா ரொம்ப கன்சர்வேட்டிவ். சேமான மக்கள்னா காஷ்மீர் ஒரு மக்கள் லைட்டாக கன்சர்வேட்டிவ். தே நோ தேர் கல்ச்சர் ட்ரெடிஷன், அதுக்கு நல்லாவே ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் ஒரே ஒரு தான் அவங்க டவுன் டு எர்த் பீப்புள். எவ்வளோ காசு கூட இருக்கு, வெல்தியாக கூட இருப்பாங்களே. they will not put shoes, they will put அந்த ஸ்லிப்பரே போடுவாங்க. that shows the dignity. ஓகே இதுனா லூங்கி தான் போடுவேன் சரிங்களா. இப்போ if you see in Bombay or somebody is a high class celebrity, நான் எதுக்கு லூங்கி எல்லாம் போடுவேன், I have to dress like a stylish person இந்த மாதிரி. பட் காஷ்மீர் மக்களுக்கு அப்படிதான் சேமா ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு அந்த நாடுல. பட் அந்த ஒரு மக்கள் ரொம்ப ஸ்வீட். ஈவன் அங்க ரொம்ப அழகா அந்த குழந்தைங்க எல்லாம் ஃபேஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு ஸ்வீட்டா இருக்கு. ஆமா, என் வீட்லயே நீங்க வாங்க ஒரு தரம் காஷ்மீருக்கு வாங்க. என் வீடு இருக்குல்ல, நான் உங்களுக்கு என் வீட்டுல பசங்க எல்லாம் ஊர் சுத்தா இருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா சூப்பர். சோ இவ்வளவு நாளா வந்து காஷ்மீர் வந்து நிறைய பேர் ஓகே ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு பிளேஸ் போல வாழறதுக்கு. பட் இட் ஷோஸ் தி கிரவுண்ட் ரியாலிட்டி. அங்க இருக்க மக்கள் எவ்வளவு ஒரு ஸ்வீட்டான மக்கள். அததான் நீங்க பாருங்க ஒரு 80 days நீங்க ஷூட் பண்றீங்க. எது படோக்கா, இதுக்கு முன்னாடி லியோ, that also was a big schedule. நீங்க ஏதாவது ஒரு நியூஸ்ல கேட்டுட்டீங்களா, ஏதாவது ஒரு சம்திங் ஹஸ் ஹேப்பன், மேபி சம் கேஷுவாலிட்டி, எதுவுமே இல்லை. எவ்வளோ மக்கள் இருக்காங்க சரிங்க. ஒரு ஆர்மி ஒரு சப்போர்ட் ஓகே, பட் லோக்கலான ஏரியாஸ்ல ஏதாவது ஒரு somebody has done a mishap or a cheat, அது எதுவுமே கிடையாது. ஏன்னா மக்கள் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அண்ட் ஆல்சோ ஐ ஃபீல் லைக் லாஸ்ட் இயர் காஷ்மீர் வாஸ் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் டூரிசம் பிளேஸ் இன் இந்தியா. So people rather than going to Switzerland, they all are coming to Kashmir. So அதுக்கு தான் நான் இங்கே ரெப்ரசென்ட் பண்றது. காஷ்மீர் ஒரு மூஞ்ச, தமிழ் மக்கள் ஒரு வாயில ஒரு பேச்சு. So அதான் ஒரு காம்பினேஷன் I'm trying to create. Fantastic Umair. So you are very proud Kashmiriன்றத ஓபனா சொல்லலாம் நினைக்கிறேன். Rather than a proud Kashmiri, I'm a proud Indian. So yeah, I am here, I'm a son of India. I'm trying to connect north south ஒரு கனெக்ஷனா போடணும். இதெல்லாம் லாங்குவேஜ் பேரியர்ஸ் விட்டுட்டு
we just have to focus on one thing, that we are good human beings. Super, super. So yeah. Great. So fantastic movie, fantastic acting. Yes. So hopefully தொடர்ந்து இப்ப நிறைய தமிழ் மூவிஸ்ல உங்களை Hopefully. Yes. Thank you so much for your time and all the best. வணக்கம். Rise above. Ariza shirts and trousers. இந்த தீபாவளிக்கு நம்ம பூர்விகால விவோ மொபைல் வாங்கி 10 மடங்கு மகிழ்ச்சி பெறுங்க. Vidian Vogue for the joy of cooking.